ஈஸியாக குயிக்காக எப்படி மட்டன் கிரேவி பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாமா. மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பாட் எடுத்து வச்சு ஆயில் 5 ஸ்பூன் ஆயில் போட்டு பட்டை, கிராம்பு, ஸ்டாரு, பிரியாணி இலை எல்லாமே போட்டு வணக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்க குட்டியாக அதையும் போட்டு வணக்கிட்டு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு பூண்டு 2 கை அளவுக்கு போட்டு இஞ்சி 1 கை அளவுக்கு போட்டு பட்டை, கிராம்பு போட்டு சோம்பு, கசகசா ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக. இந்த டைப்பில் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இதிலிருந்து நான் 2.5 ஸ்பூன் எடுத்து இப்போது ஆனியன் போட்டு வச்சுருக்கிறது வந்து 2.5 ஸ்பூன் எடுத்து நான் போடுறேன். 2 ஸ்பூன் போதும். மற்றதெல்லாம் நம்ம வந்து கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசம் போகிற இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிக்கணும். ஜாரில் மறுபடியும் சின்ன வெங்காயம் வந்து 2 கை அளவுக்கு போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு அதையும் வந்து இப்போது அந்த மிக்சரில் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஃபுல் அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக போட்டு கலக்கிடலாம். நல்லா கலக்கி வச்சுக்கலாம். கலக்கி வச்சதுக்கப்புறம் இன்னொரு ஜார் எடுத்து தக்காளியும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிடணும். பேஸ்ட்டாக அரைச்சி அந்த தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம வந்து இப்போது நம்ம ஆல்ரெடி வணக்கிட்டு இருக்கிற வணக்கல்ல அந்த பேஸ்ட்டையும் நம்ம ஃபுல்லாக ஊற்றிடணும். ஃபுல்லாக ஊற்றி தக்காளியும் நல்லா தக்காளி ஊற்றுனதுமே அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். அந்த வணக்கி நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். நான் அந்த சால்ட் போடுற கேப்ஷன் நான் விட்டுட்டேன். சால்ட் நீங்கள் நீடான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டே இருக்கணும். அந்த தக்காளி கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆகி ஆயில் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம வணக்கணும். வணக்கி முடித்ததுக்கப்புறம் ஹாய் ஆல், வெல்கம் டு உமா பியாண்டர் ஜோன். இப்போ இந்த மிக்ஸில் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கலக்கணும். அப்புறம் மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் மசாலாவும் நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலக்கிக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன், இதெல்லாமே போட்டு இதுதான் மொத்த மிக்ஸ் எல்லாமே. இதெல்லாமே போட்டு நல்லா வணக்கணும். இப்போ நம்ம போட்டிருக்கிற எல்லா பவுடரோட ஸ்மெல்லும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி முடித்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும். அந்த நம்ம வணக்கும் போதே கலர் சேஞ்ச் ஆயிரும். இதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு ஒரு குக்கரில் உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றி கறி போட்டு 1/2 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ கறி போட்டு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கறியை வந்து நம்ம இப்போது மிக்ஸர்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கறி எடுத்து நம்ம போடணும். கறி எடுத்து எல்லா கறியும் எடுத்து நல்லா போட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டுட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த தண்ணியை நம்ம ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டு எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த குக்கரில் இருக்கிற கறி வேக வச்ச தண்ணி எடுத்து அந்த தண்ணி அப்படியே நம்ம வந்து அந்த பாட்டில் ஊற்றணும். நல்லா நம்ம கறியை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஊற்றணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பெல்லாம் போட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நான் உப்பு போடுறோம். அந்த உப்பு போட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கறி தண்ணி எடுத்து நான் ஊற்றுறேன். கறி தண்ணியில் தான் எல்லா சத்தும் இறங்கியிருக்கும். அதில் தான் டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும். அதனால் வேறு பச்சை தண்ணி எடுத்து ஊற்றிடாதீங்க. அந்த கறி தண்ணியவே எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பா வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கறி தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு கிரேவியாக தான் வேணும், ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி அந்த கறி தண்ணியை ஊற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றது வந்து நீங்கள் அதுக்கப்புறம் சூப் மாதிரி வச்சு ஏதாவது குடிச்சிக்கலாம். இல்லை நாங்கள் வந்து கிரேவி மாதிரி வேணுங்கிறதுனால நான் 3/4 அளவுக்கு அந்த கறி தண்ணியை நான் ஃபுல்லாக ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பெல்லாம் போட்டு கலக்கி விட்டு 10 நிமிஷம் விட்டுட்டேன்னா இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. 10 நிமிஷம் அப்படியே நான் வந்து ஓப்பன்லேயே வச்சு அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அப்பப்போ வந்து வணக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி எடுத்து ட்ரை ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி எடுத்து போட்டு கலக்கினோம்னா முடிஞ்சிச்சு. சாப்பாடு போட்டு நல்லா சுட சுட சாப்பாடு போட்டு இந்த கிரேவி எடுத்து போட்டு பிணைஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளிருந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஸ்பைஸ் பெருசாக அதிகமாக இருக்காது. அதனால எல்லாருமே நல்லா தான் சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? எப்படி இருக்கு?